காலை வணக்கம், செவ்வாய்க்கிழமை வணக்கம். யூடியூப் சமையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்காக காசி ராமன் வெத்த குழம்பு, ரத்த குழம்பு இல்லை, ஆமாம் பாருங்க. சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், ஆமாம் கொஞ்சம் வெல்லம், தக்காளி போட்டுருவோமா? ஆரம்பிச்சிருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்தோ கடுகை போட்டுருவோம். பட்ட 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 படம் அடிக்கிறது பாருங்க. கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, ரெண்டு வெந்தயம், மிளகா வத்தல், கொஞ்சோண்டு எல்ஜி வெங்காய தூள், நாம உங்களுக்காக ஆமாம் போட்டுருவோம். சின்ன வெங்காயம், ஆமாம் அப்படிதான் இருக்கும், சுவையாக இருக்கும், அழகாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி போடுறதுக்கு அப்புறம் தான் தக்காளியை போடணும். ஏன்னா தண்ணி உள்ளே போயிட்டு மஞ்சள் பொடி ஸ்மெல்லு வரும். ஆமாம் உங்களுக்காக. அடுத்தது சாம்பார் பொடி, அப்புறம் தனி மிளகாய் தூள், அவ்வளோதான். சிம்பிளா வெற்ற குழம்புக்கு மரத்தங்கடிக்காய், ஆமாம் ரெண்டே. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். புளி ஏற்கனவே ஊற வச்சிடணும் வெந்நீரில். ஆமாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 5 நிமிஷத்தில் வெத்த குழம்பு ரெடி. ரத்த குழம்பு இல்லை, வெத்த குழம்பு. மேலே சரண விட்டா முடிஞ்சு போச்சு வெத்த குழம்பு. உங்களுக்காக காசி ராமன் யூடியூப்பில் இன்னைக்கு ஸ்டார்ட். ஆமாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திட்டுறவங்க திட்டுங்க, அதை பற்றி கவலைப்படவே மாட்டான் காசி ராமன் உங்களுக்காக. உங்கள் ஆற்றுல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஆமாம் எனக்கு 4 பேர் இந்த சால்ட்டு போதும். உங்கள் வீட்டில் 10 பேர் 15 பேர். இப்போ யார் கூட்டு குடும்பமாக இருக்கா? எல்லாம் தனித்தனியாக சிங்கிளாக அழகாக இருக்காங்க. என்ன மாதிரி வேற மாதிரி போட்டுருவோமா? உப்பை போட்டுருவோம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், எவ்வளோக்கு எவ்வளோ கொதி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வெத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 5 நாள் வச்சு வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்காக இன்னைக்கு வெத்த குழம்பு ரெடி. இதில் ஒரு துளி வெல்லம் போட்டுடணும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஆமாம் உங்களுக்காக பாருங்க, சின்ன கட்டியாக இருந்தால் போதும். இந்த பொரியலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல், ஆமாம் சூப்பராக இருக்கும்.
எவ்வளோக்கு எவ்வளோ வெத்த குழம்பு கொதிக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆமாம், உங்களுக்காக காசிராமன் இன்றைக்கி யூடியூப் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சொன்னபடி செய்வான் என்றைக்குமே காசிராமன். நன்றி, வணக்கம், காலை வணக்கம், அதிகாலை வணக்கம். மணி 5 மணி. ஆமாம், காசிராமன் எப்போவுமே சமைச்சிருவான். தாம்பரம் இருமொழியிலையும் அப்படி தான், கடவுளைப்புத்தூர்லேயும் அப்படி தான். பாருங்கள், வெத்த குழம்பு கடைசியாக இப்போ தனி பொருத்தனமாக இருக்குது. அரிசி மாவை கரைச்சி ஊற்றினா கூட்டு குடும்பம் ஆகிடும், எல்லாம் ஒன்று திரண்ட வந்துடும். ஆமாம், உங்களுக்காக இன்றைக்கி யூடியூப் சமையல் வெத்த குழம்பு, ரத்த குழம்பு இல்லை, வெத்த குழம்பு காசி சமையலில் யூடியூப்பில் போட்டிருக்கேன். பார்த்து எல்லாருக்கும் தெரியும், என் கைமனமே தனின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், உங்களுக்காக 16 வருஷம் ஹோட்டல் வச்சுருந்தேன். கும்பகோணம் மேலே காவேரி. எல்லா சமையலும் பண்ணுவேன். ஆமாம், பெயிண்ட் அடிப்பேன், மகேந்திரா சர்வீஸில் இருப்பேன், யூடியூபராக இருப்பேன். எல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி தான். மனுஷனா ஆண்டவன் படைச்சிட்டானா எதுக்கு? இதுக்கு தான். ஆமாம், வேற எதுக்கு? இப்போ கொஞ்சோண்டு அரிசி மாவு, ரொம்ப இருக்கக்கூடாது, அப்புறம் குறன்னு போயிடும். அண்ணன் தம்பியெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர போகிறோம். இப்போ உங்களுக்காக. ஆமாம், காசிராமன் வெத்த குழம்பு. ஆமாம், ரத்த குழம்பு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சுது. சிம்பிள் அண்ட் பிராண்டு. ஆமாம், அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும், சுவையாக இருக்கும், எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. ஒரு 2 கொதி வந்தோன்னே இறக்கிட வேண்டியதான். வெத்த குழம்பு ரெடி உங்களுக்காக. ஆமாம், இந்த கலரை பார்த்தீங்களா? பவுன் கலரில் இருக்கும். ஆமாம், பவுன் மாதிரியே இருக்கும். இன்றைக்கி உங்களுக்காக காசி சமையலில் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் வாங்க, என்கிட்ட எப்போதுமே ஸ்டாக் இருக்கும், சாப்பிட்டு போகலாம். யாருக்கு வேணாலும் சாப்பாடு போடுவேன். தாம்பரம் இருபுறையிலையும் அப்படி தான், கடவுளைப்புத்தூர்லேயும் அப்படி தான். நன்றி, உங்களுக்காக. ஆமாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.